சாதகர் மோனா சர்க்கார் இனிய அன்னையாரிடம் எவ்வழியில் தங்களிடம் நான் என்னுடைய நன்றியை காட்டுவது, தங்களிடம் எவ்வாறு நன்றியுடன் இருப்பது என்று மிகுந்த பணிவுடன் கேட்கிறார். அப்போது அன்னையார் மனித இயல்பின் ஒரு தவறான செயல்பாட்டை, அதாவது பல்வேறு பிரார்த்தனைகளை அன்னையாரிடம் தெரிவிப்பவர்கள் அந்த செயல்கள் வெற்றி பெற்ற பிறகு தமது ஆழ்ந்த நன்றி உணர்வை சரியாக காட்டுவதில்லை என்ற கருத்தை சற்றே வருத்தத்துடன் வெளிப்படுத்துகிறார். அன்னையார் கூறுகிறார், ஆஹா, இவ்வாறு நன்றி பாராட்டுவது தனிச்சிறப்புதான். ஆனால் என்னிடம் அந்த நன்றி உரிய முறையில் காட்டப்படுவது இல்லை. ஏனென்றால் யாரும் இதனை பொருட்படுத்துவது இல்லை. ஒரு கஷ்டம், ஒரு தடை அல்லது தாக்குதல் வந்தால் உடனடியாக அவர்கள் என்னிடம் உதவி வேண்டி ஒரு பிரார்த்தனையை அனுப்புகிறார்கள். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள், பாதுகாப்பு அளியுங்கள் என்று வேண்டுவார்கள். அல்லது அவர்கள் கஷ்டங்களை வெற்றி கொள்ள, அன்னையே எங்களுக்கு உதவுங்கள், தங்கள் கரங்களை நீட்டி எம்மை பாதுகாத்து அருளுங்கள், கருணை காட்டுங்கள், எங்களிடம் இரக்கம் கொள்ளுங்கள் என்று வேண்டுவார்கள். ஆனால் அப்பேரருள், தர்ம சிந்தனையுள்ள அப்பேராற்றல் தன்னுடைய பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றிய பிறகு அவர்கள் தமது நன்றியை சிறிதும் வெளிப்படுத்துவது இல்லை. 1000 விஷயங்களை அவர்களுக்காக நான் இடையராது கூர்ந்து நோக்கி அவர்களை வெற்றி பெற செய்தமைக்காக நன்றி உணர்வுள்ள ஒரு வார்த்தை ஒருபோதும் கூறுவது இல்லை. நான் அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்த பின் ஒரு வார்த்தை கூட உள்ளார்ந்த நன்றியுடன் வருவது இல்லை. பேரருள் அவர்களுக்காக அனைத்தையும் செய்து அவர்களை காப்பாற்றி அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்த பிறகு கீழிருந்து ஒரு வார்த்தை கூட மேலே நன்றியுடன் வராது, உடனடியாக மறக்கப்பட்டு விடும். ஒரு வல்லமை மிக்க சக்தி அவர்களை அபாயத்திலிருந்து காப்பாற்றியது. அதன் துணை இல்லாமல் எவ்வாறு அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்க முடியும்? எவ்வாறு பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும் என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிவதில்லை. அவர்கள் அச்சக்தியை மறந்து விடுகிறார்கள். அவர்களிடம் நன்றியின் ஒரு சிறிய வெளிப்பாடு கூட இல்லாமல் போய்விடுகிறது.